படைத்திடுவோமே, தடைகளை உடைத்திடுவோமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இன்று தூய்மை மிகு மூவொரு இறைவனின் விழாவை கொண்டாடுகின்றோம். தந்தையும் மகனும் ஆவியானவரும் ஒரே செயல்பாட்டில் மிளிர்ந்து ஒற்றுமையை நமக்கு வெளிப்படுத்தி மூவொரு இறைவனாக இரக்கம் கொண்டு நம்மை வழிநடத்துகின்றார்கள். அந்த இரக்கம் நிறைந்த தூய்மை மிகு மூவரின் இறைவனின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் அந்த கடவுளின் ஒற்றுமை நம் குடும்பங்களுக்கும் உலகமெங்கும் இன்று ஆசீராக கிடைக்க வரம் வேண்டி மன்றாடுவோம். இத்தூய பலியில் தகுதியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள் பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில்
வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 4 முதல் 6 முடிய மற்றும் 8 முதல் 9 முடிய. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 4 முதல் 6 முடிய மற்றும் 8 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏந்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கெரும்புகள் மேல் வீற்றிருக்கும் படுகுழியை நோக்குபவரை நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏந்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றவும் பெறவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏந்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 11 13 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 11 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள்.
இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 முடிய உள்ள இறை வார்த்தைகள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 16 முதல் 18 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே ஏராளமான மக்கள் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் இன்னும் ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடவுளை நம்பி வாழ்ந்தவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். ஆம், கடவுள் இந்த நெருக்கடியான வேளையில் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்துகின்ற விதத்தை பார்க்கும்போது மனிதன் கடவுளை இன்னும் நெருங்க ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, இந்த கடவுள்தான் மூவொரு கடவுளாக இருந்து தனது இரக்கத்தை மக்களுக்கு பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய கடவுள். தந்தையாக, மகனாக, தூய ஆவியாராக மூவரும் மூவொரு கடவுளாக ஒரே செயல்பாட்டின் இயக்கத்தால் இயக்கப்பட்டு இந்த உலகை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மனிதன் அறிவில் வளரலாம், அறிவியலில் வளரலாம். ஆனால் அறிவியலை கொண்டு நம்பிக்கையை, கடவுளை ஆராய்ந்து அறிய முடியாது. நம்பிக்கை என்பது அறிவியலை கடந்திருக்கக்கூடிய ஒரு வியத்தகு செயல். அதை அறிவியலை கொண்டு ஆராய்ந்து ஒரு மனிதன் அதன் வழியாக விடை காண முயற்சிக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். ஏனெனில் கடவுள் அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடியவர். அவரை நீங்கள் ஒரு அறிவியலுக்குள் கட்டுப்படுத்திவிட முடியாது. அவர்தான் அனைத்தையும் படைத்தவர். எனவே படைத்த கடவுள் மூவொரு கடவுளாக இருந்து செயல்படுகிறார்கள். அந்த செயல்பாடு மனிதனை வழிநடத்துகின்றது, மனிதனை பாதுகாக்கின்றது,
மனிதனுக்கு ஆற்றலை கொடுக்கின்றது. மனிதன் விரும்புகின்ற நன்மைத்தனங்களை எல்லாம் ஆசீராக கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, இயேசுவின் திருமுழுக்கின் போது தந்தையின் குரல், இதுவே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்பதிலிருந்து புறா வடிவில் ஆவியின் பிரசன்னமும் மனித உருவ இயேசுவின் சாயலும் தம திருத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது. இதனை மத்தேயு நற்செய்தியாளர் 3 அதிகாரம் 13 இறைவசனத்திலே நாம் மிக தெளிவாக வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தி 9 அதிகாரம் 2 வசனம் துவங்கி வருகின்ற இயேசுவின் உருமாற்ற நிகழ்விலும் நாம் இந்த தம திருத்துவத்தின் ஒற்றுமையை அந்த அற்புதமான புனித நிகழ்வின் வழியாக அறிய முடிகின்றது. இயேசுவின் இறுதி பிரியாவிடை உரையானது யோவான் நற்செய்தி 16 அதிகாரம் 13 முதல் 25, மத்தேயு 11 அதிகாரம் 27, யோவான் நற்செய்தி 15:26 மெய்ப்பிக்கப்படுவதை நாம் அறிய முடிகின்றது. இந்த தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூவொரு கடவுளின் செயல்பாட்டினை தாய் திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற நம்பிக்கை அறிக்கையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை ஜெபிக்கும் போது வெளிப்படுத்துகின்றோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், பிதாவாகிய கடவுளை நம்புகிறேன், மகனாகிய இயேசுவை நம்புகிறேன், உயிர் அளிப்பவரான தூய ஆவியாரை நம்புகிறேன் என்று தந்தையை, மகனை, தூய ஆவியாரை, அவர்களை நாம் நம்புகின்றதை நமது விசுவாசத்தின் வெளிப்பாடாக நாம் விசுவாச அறிக்கையிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்றாடம் கடவுளின் படைப்பும் செயல்பாடும் மனிதனின் அறிவிற்கு அப்பாற்பட்டு நிற்கிறது. அது ஒரு வியத்தகு செயல். அதனை சுருங்க சொல்லணும் என்றால் ஒரு சிறிய நிகழ்வின் வழியாக சொல்லுவார்கள். ஒரு மனிதன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான், களைப்புறுகிறான். வழியிலே ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்தடியிலே அமர்ந்து அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். சுகமான காற்று, அவன் கண்கள் சொக்கி போகிறது. அண்ணாந்து மேலே பார்க்கிறான், சிறிய சிறிய ஆலப்பழங்கள். அவன் பார்க்கிறான், இந்த கடவுளுக்கு அறிவு இருக்கிறதா? இவ்வளவு பெரிய ஆலமரத்தை படைத்துவிட்டு இவ்வளோண்டு சிறிய பழத்தை அதற்கு கொடுத்திருக்கிறானே என்று. கொஞ்ச நேரத்தில் காற்றில் ஆடிய கிளைகள் வழியாக ஒரு பழம் உதிர்ந்து அந்த மனிதனின் தலையில் விழுகிறது. அவன் அதிர்ந்து போய்விட்டான். ஐயோ, நான் முதலில் நினைத்தபடி இந்த மரத்தின் அளவிற்கு ஏற்றபடி பெரிய பழத்தை கடவுள் ஒருவேளை கொடுத்திருந்தால் இந்நேரம் என் மண்டை வெடித்து நான் சிதறியிருப்பேனே என்று. எனவே கடவுளின் செயலை நாம் அறிவுக்குள்ளும் அறிவியலுக்குள்ளும் புகுத்தி ஆராய்வது முட்டாள்தனம். அவர் ஒரு பெரிய கலைஞர். மனிதனை, விலங்குகளை, பறவைகளை, உயிர்வாழ் இனங்களை, தாவரங்களை என்று அனைத்தையும் ரசித்து சிறப்பாக படைத்திருக்கிறார். மனிதனை கூட அவர் தனது கற்பனையில் உருவாக்கவில்லை, தனது சாயலாக படைக்கின்றார். அதுதான் அவரது மிகப்பெரிய பெருந்தன்மை. அதே மனிதனாகிய நாம் அந்த கடவுள் விரும்புகின்ற ஏற்புடைய பிள்ளையாக இருக்கிறோமா என்றால் இல்லை. அவருடைய சாயலையே நமக்கு தந்து அவருடைய உயிர் மூச்சை ஊதி நமக்கு உயிர் தந்திருக்கின்றார் கடவுள். அந்த இறைவனுக்கு நன்றி உள்ள மக்களாக நாம் இருக்கின்றோமா? நன்றி என்பது அவருக்கு நாம் விரும்புகின்ற வாழ்க்கையை பரிசாக கொடுப்பதில் தான் அடங்கி இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நெருக்கடியான கொரோனா காலகட்டத்தில் இயன்ற மட்டும் பிறருக்கு உதவி செய்து தாழ்நிலையில் இருக்கின்றோருக்கு நாம் ஒரு படிக்கட்டாக அமர்ந்து அவர்கள் வாழ்வில் உயர்வடைய நாம் ஒரு படிக்கட்டாக அமைய வேண்டும். பிரியமானவர்களே, யாராவது தேவையில் இருந்தால் அவர்களுக்கு உதவுவோம். ஒருவர் கஷ்டத்தில் இருந்தால் துணை நிற்போம். நம்மால் இயன்ற அளவிற்கு 4 பேர் முன்னேற்றமடைய, புகழை அடைய நாம் ஒரு கருவியாக மாற வேண்டும். இதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற செயல்பாடுகள். இதுதான் இறைவனுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி. மூவரு கடவுளின் இரக்கமும் ஆசீரும் அவர்களது அன்பும் வழிகாட்டுதலும் என்றென்றும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதாக. ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த
எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவம் மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒற்றுமையின் சின்னமாக, பிறப்பிடமாக, இருப்பிடமாக இருக்கின்ற மூவரு கடவுள் நம் குடும்பங்களில் ஒற்றுமையை வளர்த்தெடுக்க, நம் சமூகங்கள் ஒற்றுமையோடு திகழ, நம் பங்குகள் ஒற்றுமையில் வளர, நம் தாய் திருநாடும் இவ்வுலகமும் பகைமைகளின்றி மத, இன, மொழி, நிற, வெறி பாகுபாடுகளின்றி ஒற்றுமையோடு இருக்க கடவுளின் ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மூவரு கடவுளாக ஒற்றுமையின் இருப்பிடமாக திகழ்கின்றவரே, எம் பங்கு மக்கள் அனைவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். அப்பா, அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். யார் பெரியவன் என்ற அகந்தை இல்லாமல் தாழ்ச்சியுடனும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடனும் குடும்பங்கள் ஒற்றுமையில் நிலைத்து நிற்கவும், எம் பங்கில் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கின்ற சூழல்கள் நீங்க வேண்டும். அனைத்து மக்களும் ஒரே குடும்பம் என்ற உணர்வில் ஒற்றுமையின் இருப்பிடமாக திகழ எங்களுக்கு வரம் தரும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் மக்கள் ஜாதி வெறியிலிருந்து விடுபட்டு, இன வெறியிலிருந்து விடுபட்டு, மொழி வெறியிலிருந்து விடுபட்டு, மத வெறியின் பிடியிலிருந்து அகன்று, நிற வெறிகளை எல்லாம் மாற்றி அனைவரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மக்கள், கடவுளின் அன்பு பிள்ளைகள், கடவுளால் படைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளானதால் உலகில் வாழுகின்ற அனைத்து மக்களும் சகோதரங்கள் என்ற உணர்வில் வளர வேண்டும். அதற்கான ஞானத்தை, அறிவை, ஆசீரை தந்து ஒற்றுமையின் பிறப்பிடமாக அனைவரும் திகழ எங்களை வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அன்புக்கு ஈடாகும் ஏழையின் காணிக்கை இதுவோ, இங்கே பலர் வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் இதுவோ. நிலத்தின் தன்மை தரும் இதயங்களே, வளர்ப்பிறையிலும் மனிதர்களே, நிஜமான காணிக்கை இதுதானே திருவடிதனில் அன்புக்கு ஈடாகும் ஏழையின் காணிக்கை எதுவோ, இங்கே பலர் வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் இதுவோ. ஆவியின் காணிக்கை பெரிது அல்ல, உயர்ந்திட்ட உள்ளம்தான் சிறப்பாகும். காயினின் காணிக்கை சிறிது அல்ல, தாழ்ந்திட்ட சிறுமணமே இழிவாகும். விளைந்திட்ட நிறைபலனை எடுத்து வந்தோ,
விட்ட வாழ்வினையை தழைத்தோங்க வரமருள்வாய். அன்புக்கு ஈடாகும் ஏழையின் காணிக்கை எதுவோ, இங்கே பலர் வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ. அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியை எல்லாமல்ல தந்தையாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுவோம். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் செரூபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவர் பெயரால்
ஓசன்னா 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 உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசிரன் சூசை, எல்லா திருநிலையினர், எம் பள்ளம்வாழ் பங்கு மக்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பெற்றோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க எங்கள் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித மத்தேயு ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் பலமையும் மாட்சியும் என்றென்றும் உள்ளதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரை, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இமை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவனின்றுமே வாழ்வான், அவனின்றுமே வாழ்வான். நானே எனது உணவை உண்ணும் எவர் பசியை அறிந்திடா. எனது உணவை உண்ணும் எவர் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா. நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவனென்றுமே வாழ்வான், அவனென்றுமே வாழ்வான். நானே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான அன்பிலும் மகிழ்விலும் தூய மூவொரு இறைவனின் ஒற்றுமையிலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினே. அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினே. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீ அல்லோ, காலமும் காத்திடுவார். அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத ஊழியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினே. நித்திய புகழ்ச்சிக்குரிய பரிசுத்த பரமதிவியர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் நன்றியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.